நடந்து முடிந்திருந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு பேராதரவு அளித்திருக்கிற விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் வாழ்கிற உறவுகள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை பல கசப்பான அனுபவங்களை எங்களுக்கு ஏற்படுகிறது. குறிப்பாக கும்பல் அரசியலுக்கே பழக்கப்பட்ட அதுபோன்ற அரசியலையே தொடர்ந்து இந்த நிலப்பரப்பில் பல வருடங்களாக கடந்த 60 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிற திமுக கூட்டணி அந்த நடைமுறையை இந்த தேர்தலிலும் செய்திருக்கிறது. நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களை கொண்டு பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறோம். கட்சியின் பொறுப்பாளர்களை கொண்டு பரப்புரைகள் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் திமுக கூட்டணியை செய்கிறது மாதிரி காசுக்கு ஆள் வச்சு கும்பல் அரசியல் நாங்கள் செய்கிறது. அதே போல தான் தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிற போதும் ஒரு ஒரு ரவுடிசமாக இவங்க என்ன செய்யறாங்கன்னா தேர்தல் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடவே கும்பல் கும்பலா வாக்குச்சாவடி பக்கத்தில் 100 பேர் 200 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய நடைமுறையா பல ஆண்டுகளாக இவங்களுடைய நடைமுறையா என்ன இருக்குன்னா ஓட்டு போடாமல் மீதி இருக்கிற ஓட்டை தேர்தல் அந்த களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் பிரிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிக மோசமான ஜனநாயக விரோதமான அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு செயலை தொடர்ச்சியாக அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி நாங்கள் முன்னிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா இதையெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்கணும். இது எவ்வளவு ஒரு ஜனநாயக விரோத செயல் பாருங்க. ஓட்டு போடாத ஓட்டுகளை ஒரு தொகுதியில் ஒரு வாக்குச்சாவடியில் 1000 ஓட்டு இருக்குன்னு சொன்னால் அதில் 800 ஓட்டு தான் பதிவாயிருக்குன்னா மீதி இருக்கிற 200 ஓட்டை திமுக 100 ஓட்டு, அதிமுக 50 ஓட்டு, மீதி இருக்கிற கட்சியெல்லாம் மீதி ஓட்டை பிரிச்சுக்கிறதுங்கிற ஒரு மிக மோசமான ஒரு நடைமுறையை வளமையாக கொண்டிருக்குது திமுக. இப்போ அந்த வளமையான அவர்களுடைய இந்த திருட்டுத்தனத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிற போது அதற்கு தடையாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி இருக்கு. அதுதான் இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகள். அதன் ஒரு இடத்துல அதிகாரிகள் இதில் இந்த தேர்தல் அதிகாரிகளா வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. நெற்குணம் அப்படின்னு தென் நெற்குணம் அப்படின்னு ஒரு வாக்குச்சாவடி, அந்த வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அதிகாரி ஒரு மிக மோசமா எங்களுடைய தேர்தல் விதிப்படி என்னுடைய முகவர், அதாவது ஏஜென்ட், என்னுடைய ஏஜென்ட் இல்லைன்னா நான் கையெழுத்து போட்டால் ஒரு முகவரை எங்களுக்கு அனுமதிக்கணும். ஆனால் அந்த தேர்தல் அதிகாரி என்னுடைய முகவர் கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த எங்களுடைய தேர்தல் முகவர்களை அவங்க அனுமதிக்காம காவல்துறையினர் வச்சு கருத்துப்பிடிச்சி வெளியில் சொல்லி அனுப்பிட்டு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்விக்கு எங்களுக்கு 11 மணியை போல திரும்ப அவங்க உள்ள நீங்கள் வாங்கன்னு அழைச்சிருக்காங்க. அப்போ இந்த இடைப்பட்ட காலையில் 5 மணிக்கு போன எங்கள் தம்பிகளை நீங்கள் அந்த வாக்குச்சாவடிக்குள்ள அனுமதிக்காம வெளியே தள்ளிட்டு உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுனீங்க அப்படிங்கிற கேள்வி அந்த அதிகாரிகள் கேட்டால் அவர்கிட்ட பதில் கிடையாது. அதனால நாங்கள் என்ன சொல்றோம்னா தேர்தல் ஆணையம் அந்த தென் நெற்குணம் வாக்குச்சாவடிக்கு மறு வாக்குப்பதிவு நடத்தணும். அங்கே ஏதோ திருட்டுத்தனம் நடந்திருக்கு, கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. அங்கே இது போன்ற ஒரு ஜனநாயக விரோத செயலை செய்யறதுக்கு அந்த அதிகாரி உடனடியாக இருந்திருக்காங்க. உடனடியாக அந்த அதிகாரி மேல விசாரணை மேற்கொள்ளப்படணும். ஒரு தேர்தல் அதிகாரி ஒரு கட்சிக்கு விரோதமாக செயல்படுவது என்பது சட்டப்படி குற்றம். அந்த குற்றத்தை இழைத்த அந்த அதிகாரி தண்டிக்கப்பட வேண்டும். உடனடியாக தேர்தல் ஆணையம் அந்த தென் நெற்குணம் வாக்குச்சாவடிக்கு மறுவாக்குப்பதிவு நடத்துவதோடு அங்கே டியூட்டியில் இருந்த அந்த அதிகாரி தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் முன்வைக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடவம்பாக்கத்தில் எங்கள் தம்பிங்க ஸ்ரீதர், மணிகண்டன், அண்ணாமலை அப்படின்னு 3 பேர் முகவராக அங்கே இருக்காங்க. அங்கே ஓட்டு போடுகிற கால தொடக்கத்தில் இருந்தே எங்கள் தம்பிகள் தொடர்ச்சியாக திமுக கூட்டணியால் மிரட்டப்படுகிறார். ரவுடிகளும் பொறுக்கிகளும் அங்கே நின்றுட்டு திமுகவினுடைய ஆதரவாளர்கள் எல்லாம்
கூட்டி கொண்டாந்து கும்பலாக வச்சுக்கிட்டு கட்சிகளை வேட்டியை கட்டிக்கிட்டு சின்னம் பதித்த பனியன்களை போட்டுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய எங்கள் தம்பிகளை நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் உயிரோடு இருக்க மாட்டீங்க, மரியாதையை வெளில போயிருங்க அப்படின்னு சொல்கிறதும், கெட்ட கெட்ட வார்த்தைகளில் அவர்களை அசிங்கமாக திட்டி அங்கிருந்து விரட்டுவதற்கு முயற்சி செய்வதும், பயங்கரமான ஆயுதங்களை கையில் வைத்துக் கொண்டு வெளியில வா உன்னை வெட்டி சரிச்சிருன்னு வெளியில இருந்து ஆயுதங்களை காட்டுறதும், இது என்ன மாதிரியான ஜனநாயக போக்கு சொல்லுங்க பார்ப்போம். இதை எப்படி வந்து அங்க இருக்கக்கூடிய 2 போலீஸ் போட்டுருக்காங்க, ஒரு பெண் காவலர் ஒரு ஆண் காவலரை போட்டிருக்காங்க. அவங்களே பயப்படுறாங்க, ஏன்னா கொடுமைங்க ஆயுதங்களோட நின்று இருக்காங்க. இப்படியாப்பட்ட சூழ்நிலை எப்படி நீங்க தேர்தல் நடத்துறீங்க நான் கேட்கிறேன். உடனடியா காவல்துறை எங்களுடைய பொறுப்பாளர்களுக்கு தெரிகிற போது உள்ள இருக்கிற முகவர்கள் எங்களுடைய பொறுப்பாளருக்கு இந்த மாதிரி எனக்கு உயிர் அச்சமா இருக்கு, நீங்க எப்படியாவது இதை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த தம்பிங்க பயந்து அழைப்பெடுத்து சொன்ன போது அவங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு போன் பண்றாங்க. ஒரு காவல் ஆய்வாளர் அங்கிருந்து வந்து இப்ப எல்லாம் நிற்க கூடாது, ஆயுதங்கள் எல்லாம் கையில வச்சுக்க கூடாது, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்லி சொன்னா அவரை வந்து மிரட்டியிருக்காங்க. அதன் பிறகுதான் அவர் வந்து துணை ராணுவத்துக்கு போன் பண்ணி துணை ராணுவம் வந்து அங்கிருந்து அடிச்சு விரட்டி அங்கே நூற்றுக்கணக்கான திரண்டு இருந்த திமுக கட்சியினரை அங்கிருந்து அடித்து விரட்டி எங்கள் தம்பிகளை பாதுகாப்பாக வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் காவலர் தன்னுடைய சொந்த பாதுகாப்பில் அந்த அம்மா தங்கள் உயிரை பணையம் வச்சு இந்த 3 பேரை வந்து காப்பாற்றிருக்காங்க. அங்கே இருக்கும் மீதி இருக்கக்கூடிய ஓட்டை போடணும், அதுக்கு இவனுக்கு தடையாக இருக்காங்க, இவர்களை அடித்து ஒதுக்கி விரட்டணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட இந்த கடவம்பாக்கத்தில் திமுக கூட்டணியினர் நடந்திருக்கிறார்கள். இது வந்து மிக மோசமான சட்ட விரோதம், இது வந்து மிக மோசமான அராஜகம். இந்த அராஜகத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்காம தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துறதுல ஒரு அர்த்தமுமே வந்து கிடையாது. நாம் தமிழர் கட்சி ஜனநாயக முறைப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து வாக்குக்கு காசு கொடுக்காம தேர்தல் களத்தில் நாங்கள் நிற்கிறோம். நேர்மையாகவும் உண்மையாகவும் நாங்கள் வந்து உழைக்கிறோம். எங்கள் தம்பிகள் தங்களுடைய உழைப்பை போட்டு நாங்கள் தேர்தல் களத்தில் நின்றுக்கிறோம். ஓட்டுக்கு காசு கொடுக்குற அயோக்கியத்தனத்தை பண்ணின இந்த அரம்பர்கள் முகவர்களாக வர்ற எங்கள் தம்பியையும் வந்து கொடுமை ஆயுதங்களை கொண்டு மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து தேர்தல் ஆணையம் இதை ஏற்குதா? இந்த நாட்டினுடைய சட்டம் இதை ஏற்குதா? இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா எங்க தம்பிங்க போய் பக்கத்தில் இருக்க உலக்கூர் காவல் நிலையத்தில் போய் இது மாதிரி தேர்தலுக்கு அப்புறமும் உயிரோட விடமாட்டேன்னு என்ன வந்து மிரட்டுறாங்க, எனக்குரிய பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி உலக்கூர் காவல் நிலையத்தில் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலைன்னா வீடு பூந்து ஒன்று வெட்டுவோம், வீடு பூந்து ஒன்று அடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த தம்பியர் 3 பேருக்கும் ஸ்ரீதர், மணிகண்டன், அண்ணாமலை 3 பேருக்கும் உயிர் அச்சத்தை வந்து ஏற்படுத்துறாங்க. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க பெண்கள் எல்லாம் பயப்படுறாங்க, ஏதாவது நடந்துருக்கும் நான் பிள்ளைக்கு அப்படின்னு பயப்படுறாங்க. இதுவா ஜனநாயகம்? இதுவா ஜனநாயகம் நான் கேட்கிறேன். இதுதான் நீங்கள் வந்து சட்டத்தை மதிக்கிறதா நான் கேட்கிறேன். தேர்தல் களத்தில் கருத்தியலை முன்வைத்து போராடுகிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் சின்ன தம்பிகளா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக திமுக கூட்டணி இப்படி செய்யறது நியாயமா நான் கேட்கிறேன். திமுக முதலமைச்சர் அவர்களை பார்த்தே நான் கேட்கிறேன், ஐயா மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை, உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்படி பெரும் ஆயுதங்களை வைத்து முகவர்களை விரட்டுவதும், கட்சிக்கு அந்த தேர்தல் முடிந்த பிறகு வீடு புகுந்து உன் பிள்ளைய வெட்டுவேன்னு சொல்றதுன்னா உங்களுடைய ஜனநாயகமா, உங்கள் சமூக நீதியா நான் கேட்கிறேன். இதற்கு நீங்கள் உடனடியா இந்த கடவம்பாக்கம் சாவடியில் யாரா இருந்தது, யார் மிரட்டுறது, நாங்கள் வந்து உலக்கூர்ல வந்து புகார் அளிச்சிருக்கோம். அந்த புகார் அளிக்கப்பட்ட நபர்கள் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி விழுப்புரம் மாவட்ட இந்த இதுக்கான தேர்தல் ஒரு பொறுப்பு அதிகாரியாக இருக்கிறவங்க உடனடியாக தலையிடறதுல, அதே மாதிரி எங்கள் தம்பிகளுக்கு உரிய பாதுகாப்பை காவல்துறை அதிகாரிகள் வந்து கொடுக்கணும். இதை வந்து நாங்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இதை நாங்கள் கேட்டுக்கிறோம். இது ஒரு இடத்துல மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடக்கத்தில் இருந்த நாங்கள் சுவர் எடுத்து எழுதியிருந்தா இந்த திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் கீழ்த்தரமாக 3ஆம் தரமாக தரையிறங்கி போய் அந்த நாங்கள் எழுதியிருக்கிற சுவர்களில் எழுதியிருக்கிறது தான் அழிக்கிறது, ராத்திரி போய் அழிக்கிறது. நாங்கள் சுவரில் எழுதியிருந்தோம்னா யாராவது வீட்டோட சொத்தில் எழுதினோம்னா அந்த வீட்டுக்காரர்களை போய் மிரட்டி அவங்கள அழிக்க வைக்கிறது. இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலையெல்லாம் தொடர்ச்சியாக தொடக்கத்தில் இருந்தே செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வானம்பட்டில் நாங்கள் இதே மாதிரியான விஷயங்கள் நாங்கள் சந்தித்தோம். அடித்து இந்த உளுந்தூர்பேட்டை தொகுதியில் ஒரு நாம் தமிழர் கட்சி தம்பியை அடித்து மண்டையவே வந்து உடைச்சாங்க. ஆனாலும் நாங்கள் பொறுமை
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரிசுரெட்டிப்பாளையத்தில் எப்படி கடம்பம்பாக்கத்தில் நடந்துச்சோ அதே மாதிரி நடக்குது. என்ன பண்றாங்க, மீதி இருக்கிற ஓட்டை நாங்கள் போட்டுக்கிறாங்க. இது வந்து ஒரு மிக மோசமான ஒரு ஜனநாயக படுகொலை இல்லையா? இந்த படுகொலையை திமுக எத்தனை வருஷத்துக்கு செய்யும்? எத்தனை வருஷத்துக்கு நாங்கள் பொறுத்துட்டு போவோம்? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அரம்பர்கள் எத்தனை வருஷத்துக்கு ரவுடிசம் பண்ணி இந்த மாதிரி வந்து திருட்டுத்தனமா வந்து வாக்குகளை வந்து வாங்குவாங்க? மக்கள் சேவை செஞ்ச வந்திருக்கீங்களா இல்ல கொள்ளையடிக்க வந்திருக்கீங்களா? நீங்கெல்லாம் மக்கள் சேவை செய்ய வந்தவர்களுக்கு எதுக்கு இந்த வேலை? நான் கேட்கிறேன். பரிசுரெட்டிப்பாளையத்துல எங்க தம்பிங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. மீதி இருக்கிற வாக்கை பிரிச்சுக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உடனே அவர்களை கொலை செய்வாங்க, அடிச்சு கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து மிரட்டி அங்க வந்து உடனடியாக காவல்துறை அதிகாரி வந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்து அவரால் முடியாம திரும்ப வந்து அவர் வந்து துணை ராணுவத்துக்கு போன் பண்ணி துணை ராணுவம் அங்கிருந்து வந்து அங்கே திரண்டிருந்த நூற்றுக்கணக்கானவர்கள் அடித்து வர்றாங்க. இவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டாண்டு காலமா இவர்கள் செய்யற வேலை. இதை தேர்தல் ஆணையம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த திருட்டுத்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கல அப்படின்னு சொன்னா தேர்தல் நடத்துறதுலேயே அர்த்தம் இல்லாம போயிடும். என்ன செய்யறாங்கன்னா, வாக்குச்சாவடியிலிருந்து 100 அடி தூரத்துல நீங்க இருக்கணும்னு நீங்க வந்து சொல்றாங்க. இவங்க 100 அடி தூரத்துல 500 பேர் 200 பேர் 300 பேர் திரண்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்துருக்காங்க. சரியா 5 மணிக்கு இவங்க அந்த வாக்குச்சாவடியை நோக்கி இந்த கூடியிருந்த கட்சிக்காரங்க எல்லாம் உள்ள போறாங்க. உள்ள போய் 5ல இருந்து 6 மணிக்குள்ள வாக்குச்சாவடியை ஒவ்வொரு இடத்துலையும் கைப்பற்றாங்க. நாங்க வந்து கண்கூட நாங்க வந்து பார்த்த உண்மை. இந்த மக்கள் கூடி இருக்கிறத அடிச்சு தொடர்ந்தாம இந்த மாதிரியான ஒரு அயோக்கியத்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அதனால நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அதே மாதிரி வந்து சேந்தமங்கலத்தில் கள்ள ஓட்டு போடுறதுக்கு செத்து போனவங்க லிஸ்டெல்லாம் எழுதிட்டு வந்து இந்த ஓட்டெல்லாம் நாங்கள் போட்டுக்கிறோம்னு வந்து அதிகாரிகள் மிரட்டுறாங்க. அதிகாரிகள் முன்னாடியெல்லாம் வந்து திமுக என்ன செய்யும்னா, பள்ளி ஆசிரியர்களை தங்கள் ஆதரவாளர்களாக மாற்றி வைத்துக் கொண்டு இந்த மாதிரி கள்ள ஓட்டு போடுற வேலையை செய்யும். இப்ப அதிகாரிகளை தங்களுக்கு ஆதரவாக மாற்றி வைத்துக் கொண்டு இந்த கள்ள ஓட்டு போடுற வேலையை செய்யறாங்க. சேந்தமங்கலத்தில் இதே வேலையை செய்யறாங்க. எங்கள் தொகுதியில் எல்லா இடங்களிலும் இதெல்லாம் நாங்கள் சொல்றது எங்கள் முகவர்கள் இருந்த இடம். முகவர்கள் இல்லாத இடத்துல என்னென்ன வேலைகள் செய்தார்கள் என்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. ஆகவே நாங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் நிற்கிறது, நாங்கள் நேர்மையாக உண்மையாக ஜனநாயக முறைப்படி மக்களுடைய வாக்கை பெற்று மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தி தேர்தல் களத்தில் வந்து நிறுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் மிரட்டி உருட்டி மக்களுக்கு தேர்தலில் காசு கொடுத்து வாக்க வாங்கி நீங்க வந்து என்ன வேணா செய்யும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி நிறுத்திருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து தோணுது. அதனால தேர்தல் ஆணையம் மாவட்ட காவல்துறை நிர்வாகம் இதுல தலையிட்டு நாம் தமிழர் கட்சி தம்பிகளுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறவர்களிடமிருந்து எங்கள் தம்பிகளை காப்பாற்ற வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.